அனைவருக்கும் வணக்கம். போன காணொலியில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத காணொலியில் பார்த்துருப்போம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியின் போது என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அவர் அந்த நிகழ்ச்சி அந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாருங்க. இங்கே பாருங்கள். மாதிரி நேரத்தில் வீரங்கெல்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கேஷுவலாக பார்க்குறாராம்மா. உள்ளார கையை விட்டு பேப்பர்லாம் இருக்கணும் பார்த்துட்டு அப்படியே வந்து லெஃப்டில் திரும்பி பார்க்குறாரு. எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கான்னு உறுதி செய்து விட்டு உள்ளார போயிருக்காரு. போய் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள். கேமராமேன் கரெக்டாக திருப்புறாருங்க கேமராவை. எப்படிங்க இது நடக்கும்? கரெக்டாக அந்த இடத்துல அவரை காட்டி அதை சுவிட்ச் பண்ணணும், அது கரெக்டாக சுவிட்ச் பண்ணணும். கரெக்டாக பண்ணியிருக்காங்கங்க. அப்போ இது இன்டென்ஷனல் தான். சரி, இப்போ என்னன்னா நம்ம மைண்ட் வேறு அங்கே போகுதுங்க. அந்த சம்பவம் வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்களுக்கான தண்டனை. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. கண்ணாடி சார் அது எப்படிங்க வெக்கமே இல்லாமல் இப்படிப்பட்ட அமைச்சர்களையும் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சீரியஸ்லி புரியலை. பெண்கள் பாதுகாப்பு இது பண்ணுற யாராக இருந்தாலும் இது நாங்கள் பொறுத்துக்கவே மாட்டோம். ப்ரோ கண்ணாடி ப்ரோ, அது இந்த நியூஸ் கார்டை பாருங்கள் ப்ரோ. சிறிதும் வருத்தமின்றி நடிகையுடனான தொடர்பை விஜய் தொடர்ந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் கூறியிருக்காங்க ப்ரோ. ஒரே வீட்டிலேயே நடிகையுடன் தனித்தனியாக வசித்ததாகவும் தனது மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே விஜய் அவர்கள் சொல்கிறத பார்க்குறப்போ என்ன புலப்படா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே பல செய்திகள் பாருங்கள் ப்ரோ. உங்கள் கட்சிக்காரனுங்க ப்ரோ, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஜூஸில் என்னமோ கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க உங்கள் கட்சிக்காரனுங்க. அப்புறம் ஆர்கே நகரில் ஏதோ ஒரு பாம்பு தினேஷா எவனோ வருதேன், அவன் ஒரு 10 வயசு குழந்தைய வந்து என்னமோ பண்ணியிருக்கான் பாலியல் அத்துமீறல். இப்படி எத்தனை சம்பவங்கள் ப்ரோ. உங்கள் கட்சிக்காரங்க தானே ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா? இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? ஏன் ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்த ஆக்ஷன் தான் என்ன ப்ரோ? அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த அந்த இஷ்யூவுக்கு அந்த பெண்மணி வந்து பேட்டி கொடுத்து அலையாக அலைகிறாங்க, கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த எம்எல்ஏ யாரோ ஒருத்தருடைய பேர் சொல்கிறாங்க, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கார், தயவு செஞ்சு எனக்கு உரிய நீதி வேணும், என்னை காப்பாற்றுங்க, என்னை மிரட்டுறாரு, கொலை மிரட்டல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து பிரஸ்லலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குது அப்படின்னா? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க முதல்ல. சும்மா கண் தொடைப்புக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அங்கே அந்த பேண்டு வாசிக்கிறவங்களெல்லாம் சிங்கப்பெண்ணை பாட்டு போட வச்சு இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? முதல்ல ஆக்ஷனில் இறங்குங்க ப்ரோ. தேவைப்பட்ட விஷயத்த பண்ணுங்கள். பெண்களுக்கு எதிராக எவ்வளோ குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கட்சிக்காரங்களே எவ்வளோ பண்ணுறாங்க. கஞ்சா வளர்க்குறான், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஈடுபடுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், கொலை பண்ணுறான், எவ்வளோவா நடக்குது ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள், என்ன ப்ரோ கட்சி இது? சி காய்ஸ், அடுத்தது அண்ணன் ஒரு பொண்ணான பழமொழி ஒன்று சொல்லியிருக்காரு காய்ஸ். ஐயோயோ, அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள்லாம் வரவே செய்யாதுன்னு நம்ம நினச்சோம் கைஸ். அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து உதிர்த்திருக்கு கைஸ். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பெண்களுக்கு எதிராக இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு அரசாங்கம் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, தனி மனித ஒழுக்கம். தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலே சமூகம் வந்து தன்னால் மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட பொறுப்பாக இருந்தாலே நாம் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மனுஷன். ஐயோ, இதே நாங்கள்லாம் சொல்கிறப்போ சாரி வேண்டாம், நீதி வேண்டும், இல்லை இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பு, முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் கொக்கு மாதிரி நின்னாருங்க மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், தனி மனித ஒழுக்கம் வேணும் கைஸ். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் கைஸ் இங்கே எல்லாமே மாறும். இதே தானே நாங்களும் சொன்னோம். அப்புறம் எதுக்கு ப்ரோ உங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்க? எந்த குற்றமும் நடக்கக்கூடாது. ஐய, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வேற சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் தொடங்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் கூட எப்படி ஒன்று கூட நடக்கக்கூடாது ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்க, நீங்கள் தடுத்துருவேன்னு வேறு சொன்னீங்க ப்ரோ. நீங்கள் ஆக்ஷன்லாம் எடுக்கிறது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல், நீங்கள் எதுக்கு ப்ரோ இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு உள்ள விஷயத்தையெல்லாம் பேசுகிறீங்க?
குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்வோன்னா அது தாக்கல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிரபராதியை தண்டிக்கிறதுக்கா? ப்ரோ நீங்கள் வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பேன்னு சொல்லி தானே ப்ரோ வந்தீங்க. இப்போ ஏன் ப்ரோ மாற்றுறீங்க? இது சரியில்லை ப்ரோ. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய துரோகம் ப்ரோ இது. நீங்கள் வந்து இப்போ தனி மனித ஒழுக்கம்லாம் ஏன் பேசுகிறீங்க? அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு காரணம்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ நீங்கள் அப்படியே தனி மனித ஒழுக்கம்னு அப்படியே டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி நழுவுறீங்களே ப்ரோ. என்ன ப்ரோ இது? இது தப்பு ப்ரோ. திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. விஜய் ப்ரோ, தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலே சமூகம் நல்லா மாறுமா? அப்போ இந்த புகைப்படம் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. இது தனி மனித ஒழுக்கம்ல வருமா? இவர் இந்த மனிதர் வந்து தனி மனிதராக ஒழுக்கமாக இருக்கிறாரா? இல்லை ப்ரோ. அப்போ நீங்கள்லாம் எப்படி ப்ரோ இதை பேசுகிறீங்க? இந்த தனி மனித ஒழுக்கத்தை பார்த்து எவ்வளோ வீடுகளில் இதே மாதிரி இந்த தனி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது? எவ்வளோ குடும்பங்களில் குட்டையை குழப்பி விடும் விதமாக இந்த புகைப்படம் இருக்குது ப்ரோ. அப்போ நீங்கள் என்ன ப்ரோ தனி மனித ஒழுக்கம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க ப்ரோ? தப்பு ப்ரோ. வெரி வெரி ராங் ப்ரோ. திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் தனி மனித ஒழுக்கமும் இருக்கணும் கைஸ். இப்போ தான் உண்மை புரிய வருதா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்கள் இப்போ தனி மனித ஒழுக்கம் பற்றி பேசியிருக்காரா? அந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாததுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்ட்டாருங்க அந்த மேடையிலேயே. அவர் சொல்லியிருக்காருங்க, ஐயோ என்னென்ன குற்றங்கள் நடக்குது அதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே போய் நிற்கிற இடம் வந்து இந்த போதைப் பொருட்கள், கஞ்சா, இது அது எல்லாம் சேர்த்து தான். ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்ட்டு திமுகவை கடிச்சு வைக்காம அவரால் இருக்கவே முடியல. சரி, அப்போ இவரே ஆள்றாரு. இந்த 5 வருஷமாக ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறமும் இதே சம்பவங்கள் திருப்பியும் நடந்துச்சுன்னா இவரால் எதையும் திருத்த முடியல, மாற்ற முடியல அப்படின்றப்போ இதே மாதிரி வார்த்தைகளை இவர்கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாமா? இவர் தான் இந்த 5 ஆண்டு காலம் ஆண்டார், இன்னும் இதெல்லாம் மாற்றவே இல்லை, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடுத்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு உட்காந்துருந்து இவரை மட்டுமே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அதாவது பாருங்க எவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்களேன். திமுக ஆட்சி காலத்தில் திமுக தான் காரணம், ஆனால் இப்போ மட்டும் தனி மனித ஒழுக்கம் வேணுமா? ஆனாலும் அவரால் திமுக மேலே பழி போடாமல் இருக்க முடியலையே அப்படின்றதுக்காக தனி மனித ஒழுக்கம் இல்லாததுக்கும் காரணம் திமுக தான். திமுக தான் வந்து என்னமோ ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிருச்சு, திமுக தான் போதைப் பொருள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இல்லை ப்ரோ, திமுக அப்படி எங்கேயுமே சொன்னதில்லை ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ சொல்லியிருக்கீங்க அண்டால கொண்டா சேர் செடிக்க பாட்டிலில் என்ன 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படின்லாம் நீங்கள் தான் ப்ரோ சொல்லியிருக்கீங்க. திமுக சொல்லலை. இழுத்து விட்டா வரும் கிக்கு பூ அப்படின்லாம் புகையை ஊதுனீங்கல்ல ப்ரோ, அது திமுக சொல்லலை. இந்த விஜய் அவர்கள் நடிகர் விஜயாக இருக்கும் பொழுது, இப்போவும் நடிகர் விஜய் தான், இந்த நடிகர் விஜய் அப்போ நடிகர் விஜயா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ லியோவா அந்த படத்தில் வந்து இதை பண்ணாரு ப்ரோ, பவர் கிக்கு அப்படின்ட்டுலாம். திமுக பண்ணல ப்ரோ. இந்த மாஸ்டர் படத்துல எல்லாம் இந்த ஜேடின்ற ஒரு கேரக்டர் இருப்பாப்புல ப்ரோ, ஊத்து ஊத்துன்னு ஊற்றி குடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல ப்ரோ. புரியுதுங்களா? அப்படியே ஊற்றுவாப்புல, காதில் ஹெட்ஃபோன்ஸ் வைப்பாப்புல, நேரமும் சுவாம்பேரி மாதிரி படுத்து படுத்து விருண்டு விருண்டு ஒழுங்கா வேலை வெட்டி செஞ்சு குடும்பத்தோடையும் வாழ மாட்டான் ப்ரோ அந்த ஜேடி தற்குறி பைய. அந்த கேரக்டரை சொல்கிறேன் ப்ரோ. ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தற்குறி பைய, ஒரு குடிகார பைய, ஒரு ப்ரொஃபஸரா ப்ரோ அவன் தற்குறி பைய. அந்த மாதிரி பொண்ணான கேரக்டரில் நடித்தவர் ப்ரோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஐயோ நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை ப்ரோ, நீங்கள் ரொம்ப நல்லவர் ப்ரோ, வல்லவர் ப்ரோ, குடும்பத்தை நல்லா பார்த்துருக்கீங்க ப்ரோ, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது ப்ரோ, நீங்கள் ரொம்ப ஒழுக்கத்தோட வேற இருந்திருக்கீங்க ப்ரோ. அதனால அந்த மாதிரி கேரக்டரில் திமுக தான் உங்களை நடிக்க சொல்லிச்சா ப்ரோ? ஜேடி கேரக்டரில், அப்புறம் அண்டால கொண்டா சேர் செடிக்கு அந்த கேரக்டர்லாம் திமுக அவங்கள நடிக்க சொல்லி நடிக்க வச்சுதா? உங்களை நடிக்க சொல்லிச்சா? என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் திமுக மேலே பழிய போட்டால் எப்படி ப்ரோ? திமுக தான் போதைப் பொருளுக்கெல்லாம் காரணம். என்ன திமுக தான் சப்ளை பண்ணிச்சு, இந்தா அடிங்கடா, இந்த குடிங்கடா, இந்தா பண்ணுங்கடா அப்படின்ட்டு திமுக தான் பண்ணிச்சு. நீங்கள் தான் ப்ரோ காரணம் இன்னைக்கு நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும். அப்படின்னா நீங்கள் தான் ப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க இளைஞர்களை. பிடிச்சி பார்த்தா பாதி பேர் தாவிக்க காரணமாக தான் இருக்கான். எல்லா குற்றங்களில் ஈடுபடுறவனையும் பார்த்தாக்க உங்கள் படங்களை பார்த்து பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கானுங்க ப்ரோ அத்தனை பேரும். நீங்கள் என்ன ப்ரோ திமுகவை பேசிக்கிட்டு இருக்கீங்க? முந்தின ஆட்சி தான் காரணம்ட்டு. நீங்கள் எப்படி வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஆட்சி மட்டும் பொறுப்பேற்காது, தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி தான் ப்ரோ நாங்களும் சொல்கிறோம். எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க தான் காரணம், இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் நீங்கள் காரணம் சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் அப்படி சுருக்க முடியாது. உங்களை மாதிரிப்பட்ட நடிகர்கள் படங்களில் நடிக்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க தான், அதை பார்த்தும் போதைப் பொருள் எல்லாம் ட்ரை பண்ண பார்ப்பாங்க தான், அதுக்கு அடிக்ட் ஆவாங்க தான். நீங்களும் காரணம் தானே. ஆட்சி என்ன பண்ண முடியும்? என்ன திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ என்ன குடிங்க, சரக்கடிங்க, தம் அடிங்க, 10வது பாட்டில் நான் குடிக்கணும் இந்த பாட்டு ஏதாவது ப்ரொமோட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணாங்களா? பண்ணினது பூரா நீங்களும் உங்களை மாதிரிப்பட்ட நடிகர்களும் தான், வேற யாரும் கிடையாது ப்ரோ. சினிமாவை பார்த்து சீரழிஞ்சிருக்காங்க ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ காரணம். அப்படின்னா பாலியல் குற்றங்களுக்கு மட்டும் அரசாங்கம் பொறுப்பு இல்லையா, தனி மனித ஒழுக்கம் வேணுமா? இப்போ அவருடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். ஆனால் போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கு மட்டும் அரசாங்கம் தான் காரணமா? அது வந்து இவரை மாதிரிப்பட்ட ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா? இளைஞர்களையும் மக்களையும் இவர் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலையா? என்ன ப்ரோ இது? என்ன ப்ரோ
சீக்கிரமாக இந்த ஸ்டாண்டை நீங்கள் மாற்றணும் ப்ரோ, மாற்றிக்கோங்க ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ காரணம், உங்களை மாதிரிப்பட்ட நடிகர்கள் தான் ப்ரோ காரணம். எப்போ பார்த்தாலும் சிகரெட்டை வச்சு இழுத்துக்கிட்டு ஃபூ பவர் கிக்கேன்றது, தண்ணி அடிக்கிறது, தம்மு பிடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இந்த மூக்குக்குள்ளே என்னத்தையாவது இப்படி வச்சு ஊன்னு உரிகிறது, அதை பார்த்து பார்த்து போதை ஏற்றுறது மாதிரி இதெல்லாம் நடிக்கிறது. இதை பார்த்தாக்க ஆசை வரதானே ப்ரோ செய்யும் இளைஞர்களுக்கு. அதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஆகிறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் தான் ப்ரோ காரணம், உங்களை மாதிரிப்பட்ட நடிகர்கள் தான் ப்ரோ காரணம் எல்லாத்துக்குமே. பின்ன எங்கேருந்து ஒரு இளைஞர் வந்து இதெல்லாம் எங்கேருந்து கற்றுப்பான்? அவனுக்கு என்ன யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்களா? எங்கேயாவது கோச்சிங் சென்டர் இருக்கா? போதை பழக்கத்திற்கு அடிமையாவது எப்படி அப்படின்னு எங்கேயாவது கிளாஸ் எடுக்கிறாங்களா? இல்லை ஏதாவது கோர்ஸ் இருக்கா? ஏதாவது காலேஜில் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? முழுக்க முழுக்க சினிமா தான் ப்ரோ. நீங்கள்லாம் பேசக்கூடாது ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ காரணம். நீங்கள் வந்து இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க. அமைதியாக அதை என்ன பண்ணி சரி பண்ணணுன்றதை பார்க்குறத விட்டுட்டு, எப்படி கட்டுப்படுத்த முடியுன்றதை பார்க்குறத விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சும்மா திமுகவே பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. மக்கள் தெளிவாக இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் தற்கொலைத்தனமாக தான் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டால் நல்லது ப்ரோ. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு, இந்த ட்ரோன் பேட்ரோல் அதை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்துறதே தாவேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் ஒரு பொய்யை பேசியிருக்கிறாருங்க. எப்படிங்க கூச்சமே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இந்த காணொலியை பாருங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3,06,00,000 மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். 2023 வந்தாச்சு ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து என்னமோ நீங்கள் தான் புதுசாக கொண்டு வரீங்க. இந்தியாவிலே முதல் தடவை இந்த ட்ரோன் பெட்ரோல் நாங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு ஏன் ப்ரோ பொய் சொல்கிறீங்க? ஏன் ப்ரோ எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் விட்டுறீங்க? இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையே பிங்க் பெட்ரோலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டின விதம் தான் இது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டத்துக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அது யூனிஃபார்மை மட்டும் மாற்றிட்டாங்க. அதுவும் கிறுக்குத்தனமாக பிளாக் கலர் யூனிஃபார்ம். என்னத்த சொல்கிறது? அடிக்கிற வெயிலுக்கு சிங்கப்பெண்கள் இந்த பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களே மயங்கி விழுதுருவாங்க போல், அந்த அளவு ஒரு யூனிஃபார்ம். அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னா இன்னொரு ஏதாவது புதுசாக திட்டம் கொண்டு வரணும் போல இருக்கு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கினாங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து எப்படி பேட்டி கொடுக்குறாங்கன்ற பாருங்க. விஜய் அவர்களுக்கு வாக்களித்த ஒரு பெண் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம கேட்போம் வாங்க. அது பெரிய வயசானாலும் சரி, 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்ட் அதுதான் சார், புரியுதுங்களா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டுட்டு தான் மறைச்சிட்டு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். அவ அறக்குறையா ஆட போடுறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அப்ப கண்ணு எங்க போகுது ஒரு மக்களுக்கும்? பாத்தீங்களா? அந்த ஆடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வந்து வளர்க்கணும். ஆடைக்குள்ள ஏதோ ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐஸ். என்ன ரகசியம்? என்ன ரகசியம் அங்கே இருக்கு? ஒரு பெண் இருக்கும், அங்கே உடல் தான் இருக்கு. அந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் என்ன ரகசியம் அங்கே இருக்கு? அங்கே என்ன ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது அங்கே ஏதாவது இருக்கா? என்ன எனக்கு புரியலையே. ஏதோ ரகசியம் இருக்கான், அந்த ரகசியத்தை பூட்டி வைக்கணுமா? அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதான். ஐயோ அதுதான் தவறு, பெண்கள் உடைகளில் தான் எல்லாமே இருக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே ஓட்டிக்கிட்டு இதை சொல்றதே ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமே. அப்படியே துப்பட்டா போடாதது தான் பிரச்சனை. என்னங்க இது ஒரு சிக்கான மனநிலை. ஏன் தான் இப்படி இருக்காங்க இந்த காலத்துல, ஏன் இப்படி இருக்காங்கன்றது சீரியஸ்லி புரியல. அப்படியே எல்லாத்தையும் மறைச்சி மூடிக்கிட்டு இருந்தா தான் பெண்களுக்கு குற்றம் நடக்காதுன்னா, அப்போ இப்படி ஒரு சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்புறதை விட்டுக்கிட்டு பெண்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா அதையும் ஒரு பெண்ணே சொல்றாங்க. எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சி இருக்கணும். அப்படியே ரகசியம் அங்கே இருக்கான். என்ன ரகசியம் இருக்கு? மார்பகங்கள்னா மார்பகங்கள் தான் இருக்குது. ஆம்பளைக்கும் மார்பு தான் இருக்குது, பெண்ணுக்கும் மார்பு தான் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆம்பளைக்கு என்ன இருக்கோ பெண்களுக்கும் அதே தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், உடல் அமைப்புகளில் சில டிஃப்ரென்சஸ், அவ்வளோதான். அப்படி ரகசியமாக என்னமோ இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன ரகசியம் இருக்குன்றது சீரியஸ்லி புரியல. மனுஷனுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் ஒரே உடல் தான். இதில் ஒரு ரகசியமும் கிடையாது மேடம். நீங்கள் உங்களுடைய எவ்வளோ கேவலமான மனநிலை கொண்டாங்க. இவங்கெல்லாம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க தாவேகாவுக்கு. சை, அதுதான் முதல் ரீசனே. இன்னைக்கு சிஎம் அண்ணா வந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, அவர் பாதுகாக்கிறாங்கன்னா எத்தனை வார்த்தை அவர்கிட்ட நம்ம சுமப்போம். அவர் கடமை அவர் செஞ்சுட்டு ஆமா உடனே அவர் இப்பதான் வந்தாரு. இவ்வளவுதான். பேசுறத ரொம்ப நேரத்துக்கு பார்க்க முடியல. அதுலயும் முதல்ல சொன்னாங்க பாருங்க, இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்குலாம் அவங்களுடைய அடக்கம் என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதே இது பசங்களை பார்த்தும் சொல்லணும்ல. 18 வயசுக்கு மேலே ஆகக்கூடிய பசங்களுக்குலாம், ஏன் 18 வயசுக்கு மேலேன்னு இல்லை, 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களும் குற்றங்களில் ஈடுபடுறாங்க, பாலியல் குற்றங்களில். எல்லா பசங்களுக்கும் அவங்கவுங்க அடக்கம் என்னன்றதை வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அங்கே என்னமோ மூடி மறைச்சி வச்சுருக்காங்க, ஐயோ அதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்லாம் இல்லாமல்
பெண்களும் உன்னை போல மனிதர்கள் தான். உனக்கு என்ன ஆசை, விருப்பம், வெறுப்பு இல்லை என்னென்ன இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் இருக்குது. உன் உடலில் என்னெல்லாம் இருக்கோ, உனக்கு குத்துனா ரத்தம் வரனா அவங்களுக்கும் குத்துனா ரத்தம் தான் வரும். அவங்களுக்கு மட்டும் வேறு ஏதாவது அப்படியே வித்தியாசமெல்லாம் எதுவும் வரப்போகிறதில்ல. அவங்கள ஒரு போதைப் பொருளாகவும் ஒரு காம பொருளாகவும் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்லிக் கொடுத்து பசங்களுக்கு வளர்க்க வேண்டியது இருக்குது. பொண்ணுங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பாதிக்கப்படுறவங்க கிட்ட போய் நீ இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இதனால தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அந்த அவசியம் டேஸே கிடையாது. பாதிப்பை ஏற்படுத்தி பழகினவனுக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். அவன் தான் தெரியணும். அதனால இதெல்லாம் இந்த ஒப்பீனியன் ரிஜெக்டட். துப்பட்டாவுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. துப்பட்டாவுக்குள்ள தான் ஆண்களுடைய உணர்ச்சி, துப்பட்டாவுக்குள்ள தான் ஆண்களுடைய தவறான எண்ணம், சிந்தனைகள், போக்கு எல்லாமே இருக்குன்னா அப்போ இங்கே கேள்வி கேட்க வேண்டியது ஆண்களே தான். நீ என்ன டேஸுக்குடா துப்பட்டா போடலன்றதுக்காக ஒரு பெண் மேலே கை வச்சிருவியான்னு சொல்லிட்டு அந்த ஆணை தான் நம்ம கேள்விக்கணும். கை வைக்கிறானோ இல்லை பார்க்குறானோ வாட் எவர் என்ன தவறு செஞ்சாலும் அது அந்த ஆண் மேலே தான். ஒரு பெண் என்ன வேணால் உடையணியட்டும், அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை யாருமே கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படியே அவங்களுடைய அடக்கம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி. அதுதான் நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க மேடம். இப்போ தான் இவங்க அண்ணன் தனி மனித ஒழுக்கம் பேசினார் இந்த மீட்டிங்கில். ஆனால் தொண்டர்களே பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம்லாம் கிடையாது, பெண்கள் தான் காரணம், பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும், பெண்கள் தான் அவங்கள அடக்க ஒடுக்கமாக வச்சுக்கணும் இப்படின்ட்டு பெண்கள் மேலேயே பழிய தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய நோக்கம் என்ன, இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அதுதான் சீரியஸ்லி புரியலை. ஸோ இப்படி ஹிப்போக்ரைட்டாக இருக்காங்க தாவேக்கா ரசிகர்கள், தலைவன் முதற்கொண்டு ரசிகர்கள் வரைக்கும் அரசாங்கம் எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஹிப்போக்ரைட்டாக இருக்குது. ஒரு நேரம் தனி மனித ஒழுக்கம் காரணன்றாங்க, ஒரு நேரம் கவர்மெண்ட் தான் காரணன்றாங்க, ஒரு நேரம் பெண்கள் தான் காரணன்றாங்க, இன்னொரு பக்கம் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு தொடங்குறாங்க. என்ன கொள்கையோ என்ன இதுவோ இவங்க எல்லாம் என்னத்துக்கு தான் இப்படிலாம் இருக்காங்கன்னு சீரியஸ்லி புரியலை. இன்னொரு நேரம் பார்த்தா போதைப் பொருளுக்கு காரணம் திமுக தான், எல்லாமே அவங்க தான் அப்படின்றாங்க. ஆனால் இவங்களே படங்களில் நடிச்சிருக்காங்க, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்காண்டு. எல்லா தவறுக்கும் இவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு காரணமாக இருந்துக்கிட்டு பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது, பாதிக்கப்படுறவங்க மேலே போடுறது, சம்பந்தமே இல்லாதவங்க மேலே பழி போடுறது, இதை தான் வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த தாவேக்கா இக்கோ சிஸ்டமே. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.